அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் அனைவரும் விஜயை ஆதரிக்க வேண்டும். கேசிபி அழைப்பு. செங்கோட்டையன் சென்னையில் முக்கிய தலைவர்களை இன்று சந்திக்க உள்ளார். அதிமுக பிளவுபட்டு கடக்கின்றது. அதிமுக பிளவால் திமுக எளிதாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு வாழ்வு, இல்லையேல் அதிமுக வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாது. இதனை உணராமல் எடப்பாடி பழனிசாமி பதவி வெறியிலும் பதவி சுகத்திலும் யாரையும் இணைக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார். இதனால் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு செல்வி ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரியான எடப்பாடி பழனிசாமியை விரட்ட வேண்டும் என்றால் நாம் அனைவரும், அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைவரும் விஜயை ஆதரிக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்க்கு மட்டுமே அதிக செல்வாக்கு உள்ளது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது எம்ஜிஆரை காண்பதற்காக கூட்டம் அலைமோதியது. எம்ஜிஆர் வர 10 மணி நேரம் தாமதம் ஆனாலும் கூட அந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட நகராமல் மக்கள் காத்திருப்பார்கள். அதே நிலை தற்பொழுது விஜய்க்கு உள்ளது. விஜய் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கிருந்து கலையாமல் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். பெரம்பலூரில் விஜய் வருகிறார் என்று காலை 10 மணிக்கு கூடிய கூட்டம் இரவு 1 மணி வரையிலும் கலையாமல் இருந்தது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் தன்னெழுச்சி பெற்ற தலைவராக விஜய் விளங்கி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தின் பிடியில் அதிமுகவை அழிக்க தொடர்ந்து பிடிவாதத்தில் இருந்து வருகிறார். அவரை நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அதிமுகவை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் விஜயை ஆதரிக்க வேண்டும் என ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவருக்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய கேசி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இவரது அணியில் பெங்களூர் புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் ஓபிஎஸ் அணியின் ஆதரவாளர்களாக இருந்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் பாஜகவோடு கூட்டணி அமைத்தபோது அதனை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். மேலும் ஓபிஎஸ் தேனியை விட்டு கொடுக்க கூடாது, தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும், ராமநாதபுரம் செல்லக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்காக இந்த தொகுதியை விடுத்து ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார். இந்த விரக்தியால் இவர்கள் அனைவரும் கேசிபியோடு இணைந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி வருகிறார்கள். அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து மீண்டும் வலிமையான அதிமுகவை உருவாக்கி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இவர்களது திட்டம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என சமீபத்தில் குரல் கொடுத்த செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். இதன் பின்பு செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். செங்கோட்டையனை மீண்டும் கட்சிக்குள் இணைப்பார்கள் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த இணைப்பு என்பது சாத்தியம் இல்லை என்றே கூறப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். நேற்று ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட வணிகர்கள், விவசாயிகள் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட 13 ஒன்றிய கவுன்சிலர்களில் 7 ஒன்றிய கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. இவர்கள் அனைவரும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் தற்பொழுது ஈரோடு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜிடம் எடப்பாடி பழனிசாமி கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. செல்வராஜும், நான் என்ன செய்வது, நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து விட்டேன், நேரில் சென்று கூட அழைத்து விட்டேன், அவர்கள் வரவில்லை என்று கூறினாராம். இதனால் கண் சிவந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவது தவிர வேறு வழி இல்லை, நான் ஏற்கனவே ஆலோசனை செய்துவிட்டேன், மூத்த தலைவர்கள் பல பேர் செங்கோட்டையனை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள், நான் தற்பொழுது அவரது பதவியை மட்டுமே பறித்துள்ளேன், தொடர்ந்து இதேபோன்று செய்து கொண்டிருந்தால் கட்சியிலிருந்து நீக்குவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறினாராம். செங்கோட்டையன் நேற்று எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவசரமாக கிளம்பி சென்னை வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பலரை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் சந்திக்க உள்ள லிஸ்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் இருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. செங்கோட்டையனின் நிலை என்ன என்பது அவர்தான் விளக்க வேண்டும். நன்றி.